أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا وحبيبنا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனின் அருளால் நாங்கள் அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஃபர்லான துஹர் தொழுகையை முடித்துவிட்டு அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பம் அளித்திருக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த புனித ரமலான் மாதத்திலே இந்த தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு இந்த தூய கொள்கை, இந்த தூய அகீதா, இந்த தௌஹீத் என்ற கொள்கை எப்படி வந்து சேர்ந்தது என்பதை சுருக்கமாக வரலாற்று ரீதியாக முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தலைப்புக்குரிய காரணம் ஏன் இது பேசப்பட வேண்டும் என்றால், அகீதா பற்றி பேசப்படக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் வாலிப வயதையும் தாண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். குலஃபா உர் ராஷிதீன், 4 ஹலீஃபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த அகீதாவை கற்றுக்கொண்ட காலம், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அவர்களுடன் தான் இருந்தார் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக. இந்த தலைப்புக்குரிய மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய தலைப்புக்குரிய காரணம் என்னவென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் உண்மையிலே தூய கொள்கையிலே சரியான அகீதாவிலே பயணித்தவர்கள், பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த சரியான கொள்கை எது என்று தெரிந்ததற்கு பின்னாலும் கூட, இது பிழை என்று தெரிந்ததற்கு பின்னாலும் கூட, சில நேரத்திலே எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, கொள்கையிலே ஒரு ஒற்றுமை அல்லது தூய அகீதா இதுதான் என்று தெரிந்தாலும் கூட நாங்கள் எங்களுக்கு அந்த அகீதாவினுடைய அந்த பற்று எங்களிடத்தில் இல்லாததின் காரணமாக, அந்த தூய அகீதா சரியான முறையிலே எங்களுடைய உள்ளத்திலே வேரோன்றி அந்த வேறு சரியான முறையிலே நிலைத்திருக்காத பட்சத்திலே நாங்கள் என்ன செய்வோம் என்றால், ஏதாவது சின்ன பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் ஏற்படும் போது நாங்கள் அப்படியே இந்த அகீதாவை விட்டுக் கொடுப்போம். இது இந்த காலத்தில் மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி இந்த அகீதா, இந்த தௌஹீதுடைய இந்த கொள்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது, அல்லது நாங்கள் ஒரு கொள்கையை பிழை என்று, இது பிழையான அகீதா என்று நாங்கள் அதை எதை வைத்து நாங்கள் சொல்லுகின்றோம்? அது வெறுமனே நீங்கள் இருந்தால் இந்த கொள்கையிலே இருந்து கொள்ளலாம், அல்லது நான் விரும்பினால் இந்த கொள்கையை தெரிவு செய்து கொள்ளலாம், நீங்கள் இந்த சட்டத்தை செய்யலாம், அல்லது விரும்பினால் விட்டு விடலாம் என்று வரக்கூடிய ஒரு சாய்ஸ் என்றுதான் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இப்பொழுது உள்ள கட்டத்திலே. அதாவது 2 நண்பர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரே நேரத்திலே செல்லுகின்றார்கள். ஒருவர் மாற்று அந்த கொள்கையிலே இருக்கிறவர்கள், அடுத்தவர் அவருடைய கொள்கையை
செய்து முடித்து வரும் வரைக்கும் இவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். பரவாயில்லை, நீங்க செஞ்சு கொண்டு வாங்க, நாங்க அதுக்கு போறல, ஆனா நாங்க நிச்சயம் நீங்க வரும் வரை. அப்படி என்றால் இந்த இடத்திலே அல் அம்ரு பில் மஅரூஃப், நல்லதை ஏவ வேண்டும் என்பது, தீயதை தடுக்க வேண்டும் என்ற அந்த பண்பு எங்களிடத்திலே இருந்து கலந்து போனதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, பல வருடங்களாக எங்களுடைய சமூகத்திலே இந்த அகீதாவை தெரிந்தவர்கள், விளங்கியவர்கள் எத்தனை பேர்கள் என்று நாங்கள் சிந்தித்தால் எங்களுக்கு விளங்கும். எங்களுடைய ஜமாத்திலே கூடியவர்கள் எத்தனை பேர்கள், அல்லது கூடியவர்கள் இருக்கின்றார்களா அல்லது குறைந்தவர்கள் இருக்கின்றார்களா பார்த்தால் சில நேரத்திலே சில சமூகங்களிலே சில ஊர்களிலே குறைந்தவர்கள் அதிகம். ஏனென்றால் அந்த அகீதா எங்களிடத்திலே சரியான முறையிலே வேறுண்டவில்லை. நாங்கள் அதை அப்படியே பேணி பாதுகாக்கவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக வந்து அதற்கு முன்னால் உள்ள நபிமார்கள் எல்லாம் ஒரே அகீதாவிலே தான் இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அனா அவுலன் நாஸி பிப்னி மர்யம், மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நான் தான் மிகவும் மனிதர்களிலே பொருத்தமானவர். ஏன்? வல் அம்பியாஉ அவுலாதுன் அல்லாத், அதாவது எல்லா நபிமார்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்லிவிட்டு, லைஸ பைனி வ பைனஹு நபியுன், அல்லாத்துன் என்றால் அவர்களுடைய வாப்பா, அவர்களுடைய தந்தை ஒன்றுதான், ஆனால் அவர்களுடைய தாய்மார்கள் வித்தியாசம். அப்படி என்றால் என்ன? தாய்மார்கள் வித்தியாசம் என்றால் எல்லாரும் தூய அந்த அகீதாவிலே அந்த தௌஹீதுடைய கொள்கையிலே ஒன்றுபட்டிருக்கின்றார்கள், ஷரியத்திலே வேறுபடுகின்றார்கள். காலத்துக்கு காலம் ஷரியத்திலே வேறுபடுகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஷரியத், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ஷரியத், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுவதை அல்லாமல் எங்களுடைய அடிப்படை கொள்கை ஒன்று என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தை பற்றி கொடுக்கின்றார்கள். எனவே அந்த வஹீன் அடிப்படையிலே வந்த இந்த கொள்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக அங்கீகரித்ததன் காரணமாக என்ன நடந்தது என்றால், உண்மையை உறக்க சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த கலிமாவை அந்த காஃபிர்களுக்கு மத்தியிலே சொல்ல ஆரம்பித்த நேரத்திலேதான் எத்தனையோ பலவிதமான இன்னல்களுக்கு முகம் கொடுத்தார்கள். பல கட்டங்களிலே நிறைய பொறுமைகள் செய்தார்கள். மடையர்கள், பைத்தியகாரர்கள் என்றெல்லாம் பேச்சு வாங்கினார்கள். இப்படி அவர்களை துண்டிக்க வேண்டுமா, குடும்பத்தை துண்டிக்க வேண்டுமா, இப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்ன? அதனுடைய ரிசல்ட், அதனுடைய நதீஜா என்ன? உறுதிதான் கூடியதை அல்லாமல் உறுதி குறையவில்லை. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த, அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த சஹாபாக்களும் அந்த தூய அகீதாவை அந்த ரசூலுல்லாஹ்விடமிருந்து அந்த சஹாபாக்கள் முழுமையாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த எடுத்துக்கொண்ட சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? யுத்தம் செய்தார்கள், அவர்கள் பரிசகிக்கப்பட்டார்கள், அவர்கள் அங்கே ஊர்ல இருந்து விலக்கப்பட்டார்கள், குடும்பத்துடன் இருந்து பிரிக்கப்பட்டார்கள், பலவிதமான சோதனைகளுக்கெல்லாம் உட்பட்டார்கள். உட்பட்டதுக்கு பின்னால் கிடைத்த அந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உறுதி இருந்தது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜக்காஹும், அவர்களை தஸ்கியா பண்ணினார்கள். இவர்கள இன்னவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள், இவர்கள் எல்லாம் நிச்சயமாக நீதமானவர்கள், உள்ளும் புறமும் அவர்களுக்கு நீதமானவர்கள். எனது சஹாபாக்களிலே யாருக்கும் குறை கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று இந்த உலகத்திலே அவர்களை அப்படியே தஸ்கியா பண்ணினார்கள், தூய்மைப்படுத்தினார்கள். என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுக்கு அந்த இன்னல்களுக்கு பின்னால் உறுதிதான் ஏற்பட்டது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த ஆரம்ப கட்டத்தையும் சஹாபாக்களுக்கு நடந்த இந்த கட்டத்தையும் பாருங்கள். நாங்களும் ஆரம்பத்திலே இந்த தௌஹீதுடைய கலிமாவை, இந்த கொள்கையை நாங்கள் எடுக்கும் பொழுது பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம். நாங்கள் பல சர்ச்சைகளுக்கு, பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளோம், ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது. ஆனால் சஹாபாக்கள் ரிசல்ட் என்ன? எங்கட ரிசல்ட் என்ன? சஹாபாக்களோட ரிசல்ட் என்ன செய்து உறுதிக்கு மேலால் உறுதியாகத்தான் இருந்தது. அதற்கு பின்னால் அதிலே தளங்கள் ஏற்படவில்லை. அந்த இதற்குரிய காரணம் என்ன சகோதரர்களே? சஹாபாக்கள் உண்மையிலே எந்த இடத்திலிருந்து அந்த அகீதாவை எடுக்க வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து எடுத்தார்கள்.
அந்த ரசூலுல்லாவிடம் இருந்து வஹீயிலிருந்து சுத்தமான அந்த வஹீயிலிருந்து எடுத்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு அந்த உறுதி இருந்தது. அதற்கு பின்னால் எந்த விதமான அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் எந்த ஒரு சஹாபியும், வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது, எந்த ஒரு சஹாபியும் எந்தவித பித்அத்தையும் செய்யவில்லை. எந்த ஒரு சஹாபியும் முஷ்ரிக்காக சிறுக்காக மரணிக்கவில்லை. ஆனால் இது சம்பந்தமாக வரக்கூடிய சிறுக்குடன் அல்லது மதம் மாறிய சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று வரக்கூடிய அறிவிப்புகள் கூட அவைகள் இட்டுக்கட்டப்பவைகள் அல்லது பலவீனமானவைகள் என்பதாக அந்த வரலாற்று ஆசிரியர்கள் உறுதியாக குறிப்பிடுகின்றார்கள். என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய முயற்சிகளுக்கு பின்னால் எங்களுடைய உறுதிகள் ஏன் அந்த அப்படி நிலையாக நிற்கவில்லை? அந்த இடத்திலே தளம்பலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போக்கின் அந்த கடுமையும் எங்களிடமிருந்து எப்படி அகன்றது? அல்லது இன்னொரு பிழையான ஒரு கொள்கையை அங்கீகரிப்பதற்கு எனது உள்ளம் எப்படி வந்தது? ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரணமாக இருக்கிற காலத்திலே ஒருவருடைய அகீதா டெஸ்ட் பண்ணப்பட மாட்டாது. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பொருளாதாரத்திலே பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியத்திலே பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான குடும்ப பிரச்சனைகளும் இல்லை, சமூகத்திலேயும் பிரச்சனை இல்லை என்றால் அவருடைய அகீதா அகீதாவாக இருக்கும். ஆனால் எப்பொழுது அவர் சோதனைக்கு உட்படுகிறாரோ, அல்லது நோய்க்கு உட்படுகிறார், அல்லது வறுமைக்கு உட்படுகிறார் என்றால் அந்த நேரத்திலே தான் என்ன செய்கின்றார்கள் என்றால், நான் இருந்ததை விட இதுதான் காரணமோ தெரியா, நான் இந்த கொள்கைக்கு வந்ததுதான் எனக்கு இப்படியான சோதனைகளுக்கு காரணமோ என்று யோசிக்கக்கூடிய மக்களும் எங்களிடத்தில் இருக்கின்றார்கள். அதனால் கடன் தாங்க முடியாத கட்டம் இந்த நேரத்தில் என்ன செய்கின்றது என்றால், ஆஃபர்கள் வரும் பொழுது என்ன செய்கின்றார்கள், அப்படியே அகீதாவை பறிகொடுத்து மாறக்கூடிய சூழல் இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் அவர்களுடைய ஈமானிலே ஒரு பலவீனம் ஏற்படவில்லை, அவர்கள் கொண்ட கொள்கையிலே பலவீனம் ஏற்படவில்லை, அவர்களுடைய காலத்திலே பித்அத்துகளும் அங்கே அரங்கேற்றவில்லை, அங்கே அவர்கள் சிறுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அதன் காரணமாக அவர்களுடைய அகீதா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் அவர்களுக்கும் ஸ்ட்ராங், அப்படியே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ் 11வது வசனத்திலே ஒரு கூறுகின்றான், இந்த அகீதா யாருடைய உள்ளத்திலே உறுதியாகவில்லையோ, பணத்துக்காக அல்லது வேறு பட்டத்துக்காக அல்லது சமூக வேறு நோக்கங்களுக்காக வேண்டி சிலர்களுடைய உள்ளத்திலே நோய் இருந்தால், உறுதியான அகீதாவை எடுத்துக்கொள்ளவில்லை என்றிருந்தால், அந்த குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த தூய அகீதாவை சரியான முறையிலே கற்றுக்கொள்ளவில்லை என்றால், எங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான அந்த அச்சுறுத்தல்களுக்கும் நாங்கள் அப்படியே அடங்கி போய் இந்த அகீதாவை பறிகொடுப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ انقلب على وجهه. இது எங்களுக்கல்ல, குர்ஆன் இறங்கப்படும் பொழுது அந்த மக்களுக்கு நடந்தது. وَمِنَ النَّاسِ மக்களிலே சிலர் இருக்கின்றார்கள், يَعْبُدُ اللَّهَ عَلى حَرْفٍ ஒரு ஓரத்தில் முழுமையாக தீனுக்குள்ள வராமல், முழுமையாக அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் வந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்றது. அந்த பார்க்கிற நேரத்திலே வந்து மாஷா அல்லாஹ், என்னுடைய அந்த ஹவாவுக்கு, என்னுடைய அந்த மன இச்சைக்கு அப்படியே அது சரியாக இருந்தால் இந்த கொள்கை சரி, நாங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றிப்போம். இல்ல, எனக்கு இதை செய்ய முடியாது, இதுக்குள்ளே நான் கட்டுப்பட்டால் எனக்கு இதை செய்ய முடியாது, இப்படியான ஒரு தடை ஏற்படும் என்றிருந்தால் அப்படி என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த மார்க்கத்தை அப்படியே விட்டுவிடுவார். நல்லது கிடைச்சால் எல்லாமே நல்லா இருக்குது, வந்து நான் எதை நினைக்கிறேனோ அது எனக்கு நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, யாராலும் இன்னலும் இல்லை, துன்பமும் இல்லை என்றிருந்தால் இத்மஅன்னபிஹி அமைதி பெறுவார்கள். இந்த மார்க்கம் நல்ல மார்க்கம், இந்த கொள்கை நல்ல கொள்கை, இதிலே பிரச்சனை இல்லை. எப்பொழுது ஃபித்னாக்கள் அந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ இன்கலப அலா வஜ்ஹிஹி அப்படியே மறுபக்கம் மாறிவிடுவார். அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் இளைஞர் சமூகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அகீதா ஒரு பக்கம், தூய அகீதா தூய தௌஹீத் என்ற கொள்கை ஒரு பக்கம், ஆனால் இஸ்லாமே தேவையா அல்லது மார்க்கம் என்பது தேவையா என்ற அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு
எங்களுடைய நிலைமைகள் போயிருக்கின்றது. அதனால் ஒருவரும் எல்லோரும் அடுத்தவருடைய கொள்கையை, அடுத்தவருடைய மார்க்கத்தை பொருந்தி கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு தான் அன்புக்குரிய சகோதரர்கள் நாங்கள் நாஸ்திகம் என்று சொல்கிறோம். எந்த ஒரு மார்க்கும் அவசியம் இல்லை. அவர் எப்படியாலும் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுடன் இருக்கட்டும், பரவாயில்லை, எங்களுடைய சகோதரர்கள், அதனால் நாங்கள் இருக்கட்டும். அல்லது மனிதநேயம், மனிதன் என்ற வகையிலே ஒன்றுபடுவோம், அல்லது முஸ்லிம் என்ற பெயரில் மாத்திரம் ஒன்றுபட்டுக் கொள்வோம், அது மாத்திரம் போதும் என்பதாக நினைத்து என்ன செய்கின்றார்கள் என்றால், நாங்கள் எந்த தூய அகீதாவை பெற்றுக்கொண்டோமோ அந்த அகீதாவை நாங்கள் பறிகொடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சஹீஹுல் புகாரியிலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இந்த குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய நேரத்திலே, கான ரஜுலு யக்தமுல் மதீனத, ஒரு மனிதர் என்ன செய்வார் என்றால் மதீனா நகருக்கு வருவார். ஃபஇன் உலிதத் இம்ராஅத்து, அவருடைய பெண் என்ன செய்கிறார், குலாமன், ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொண்டார். வனுதிஜத் ஹைலுஹு, அவருடைய குதிரையும் நல்ல இது குட்டி போட்டு நல்ல அழகான முறையிலே செல்வமாக அவர்களுக்கு நல்லாக இருந்தால், கால ஹாதா தீனுன் சாலிஹ், இது நல்ல மார்க்கம், இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த மார்க்கத்தை தொடர்ந்து எங்களுக்கு கொண்டு போகலாம். ஃபஇல்லம் தலித் இம்ராஅத்து, இல்ல அந்த புள்ள அந்த இது ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, இருந்ததை விட வறுமைதான் அதிகரித்தது, கொள்கைக்கு ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு பிரச்சனைகள் தான் கூடினது என்றால், கால ஹாதா தீனு சூஇன், இது நல்ல மார்க்கம் இல்லை, நாங்க இருந்ததுக்கே திரும்பி போயிடுறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இப்படியான அகீதாக்கள் அடிக்கடி சஹாபாக்கள் அந்த அகீதாவை ஆரம்பத்திலே பேசியவர்கள் இறுதி வரைக்கும், அவர்களுடைய மரணம் வரைக்கும் அதைத்தான் படித்தார்கள், அந்த தௌஹீதை தான் படித்தார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், ஆரம்பத்திலே அந்த தௌஹீதை பற்றி படித்தோம், அதனுடைய முக்கியத்துவத்தை படித்தோம், பித்அத்தை பற்றி படித்தோம், ஷிர்கை பற்றி படித்தோம், இப்படியெல்லாம் படித்தோம். நாங்க இப்ப வளர்ந்துட்டோம், பள்ளிகள் மஸ்ஜிதுகள் நிர்மாணிக்கப்பட்டது, இப்படியெல்லாம் நிர்மாணிக்கப்பட்டு எல்லாம் செய்து முடிந்து வளர்ந்ததுக்கு போற என்ன செய்கிறோம் என்றால், எங்களிடத்திலே அப்படியே அந்த கொள்கை நழுவ ஆரம்பிக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால்தான் நாங்கள் அகீதாவை கற்றவர்கள், நாங்கள் இந்த கொள்கையை தௌஹீதை அழகான முறையிலே கற்றவர்கள், பல மைல்களுக்கெல்லாம் அப்பால் போய் நாங்கள் பயான்களை கேட்டு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்தவர்கள். ஆனால் இன்று நாங்கள் எங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த மார்க்கம் சஹாபாக்கள் இருந்து அப்படியே தாபியின்களுக்கு இது சேருகின்றது. இந்த தாபியின்களுக்கு சேர்ற நேரத்திலே அந்த நபிமார்கள் பட்ட கஷ்டங்களை பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், சோதனையிலே ஆக கூட சோதனையை அனுபவித்தவர்கள் யார் என்றால், அஷதுன்னாசி பலா அல் அம்பியா, நபிமார்கள் தான் கடுமையான சோதனைகளை எதிர்கொண்டவர்கள். அதனால் தான் உலுல் அஸ்ம், அதிலும் 5 பேர்களை அவர்களை உலுல் அஸ்ம் என்பது திரகாத்திரமானவர்கள், பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி போன்ற நபிமார்கள் எல்லாம் அதிகமாக சோதனைக்கு உட்பட்டவர்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யுப்தலல் அப்து அலா ஹஸபி தீனிஹி, ஒரு அடியான் அவனுடைய மார்க்கத்தின் அளவுக்கு சோதிக்கப்படுகின்றான். ஃபஇன் கான ஃபீ தீனிஹி சுல்பன், இந்த மார்க்கத்திலே ஸ்ட்ராங்காக எதற்கு விட்டு கொடுக்காமல் அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தால், இஸ்தத்த பலாஉஹு, அவருடைய சோதனைகள் கடுமையாகும். வஇன் கான ஃபீ தீனிஹி ரிக்கத்துன், அவருடைய மார்க்கத்திலே ஒரு சிம்பிளான ஒன்று இருந்தால், அது பெரிதாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு சாதகமாக அமைந்தால் நான் எடுத்துக்கொள்வேன், எனக்கு பாதகமாக இருந்தால் அதை நான் அப்படியே விட்டு விடுவேன் என்றால், உபுதுலிய அலா ஹஸபி தீனிஹி, அவருடைய அந்த அவர் பெற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தின் அளவுக்கு அவர் சோதிக்கப்படுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது சஹாபாக்களை லதுப்லவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய ஆத்மாக்கள், உங்களுடைய பணத்தின் மூலமாக நீங்கள் சோதிக்கப்படுவார். வமினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா, யார் சிறுக்கு வைத்தார்களோ அந்த அஹ்லுல் கிதாப் என்ற யூத கிறிஸ்தவர்கள் மூலமாக அதன் கஸீரன் அதிகமான நோவினைகள் அவர்களுக்கு கிடைக்கும். வஇன் தஸ்பிரு, நீங்கள் அந்த நேரத்திலே
பொறுமையாக இருந்து தக்வா இருந்தால் நீங்கள் தப்பிவிட்டீர்கள். அதனால்தான் மூமின்கள் அந்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்றால், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப காலூ ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு. அதாவது என்ன செய்தார்கள் என்றால், வெற்றிகளை காணும் பொழுது, யுத்தங்களிலே வெற்றிகளை காணும் பொழுது இதுதான் எங்களோட ரிசல்ட். அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஆரம்பத்திலே, ஹாதா மா வஅதன அல்லாஹ், இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தது கிடைத்திருக்கின்றது என்பதாக உலகத்திலே அவர்கள் வெற்றிகளை கொண்டார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களிடமிருந்து அகீதாவை பெற்றவர்கள் தான் தாபியீன்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்களிலே பித்அத் செய்யக்கூடியவர்கள் இருக்கவில்லை. ஆனால் இந்த இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையிலே எந்த அளவுக்கு வழிகாட்டி இருக்கின்றது என்றால், நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அகீதா ஒரு கடுமையான, நாங்கள் அப்படியே ஒரு தீவிரமான ஒரு அகீதா அல்ல, நாங்கள் ஒரு நடுநிலையான அகீதாவை தான் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்திலே ஒரு சாரார் என்ன செய்தார்கள், பித்அத் செய்ய ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் செய்த பாவம் என்ன? பாவத்தை குஃப்ர் என்றார்கள், மன்னிப்பை பாவம் என்றார்கள். அதாவது பெரும்பாவத்தை கண்டால் சொன்னார்கள், பெரும்பாவம் செய்தவர்கள் நீடுடி கால நரகம். எனவே ஒருத்தர் பொய் சொன்னால் அவர் நரகவாதி, அதற்கு பின்னால் அவருக்கு மன்னிப்பில்லை, அவருக்கு மன்னிப்பு கொடுத்தால் அது பாவம் என்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்தார்கள். எப்படி கண்டித்தார்கள்? பெரும்பாவம் செய்தவர்கள் நரகம் அல்ல என்பது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரத்திலே நாங்கள் இபாதத்திலே கடுமையாக இருந்தால், தொழுகையிலே, நோன்பிலே அல்லது திக்ரிலே, அவர்கள் ஸலவாத்திலே அல்லது துஆவிலே இப்படி முழுமையாக மூழ்கி இருந்தால், சில நேரத்தில் நாங்கள் அகீதாவையும் பொருட்படுத்த மாட்டோம், எதையும் பொருட்படுத்த மாட்டோம். மாஷா அல்லாஹ், உண்மையிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இந்த ஹவாரிஜிகள் அனைவர்களை விட இபாதத்தை அழகான முறையிலே செய்தவர்கள். எப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார்கள், தஹ்கிரூன ஸலாத்தகும் இந்த ஸலாத்திஹிம், அவர்கள் தொழும் பொழுது உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் சுத்தமாக இழிவாக கருதுவீர்கள். அவர்கள் நோன்பு நோட்பதை பார்த்தால் உங்களுடைய நோன்பு நோட்பதை எல்லாம் நீங்கள் துச்சமாக மதிப்பீர்கள். அந்த அளவுக்கு இருப்பார்கள். சீமாவும், அவர்களுடைய நெத்தியிலே சுஜூதுடைய அடையாளங்கள் எல்லாம் இருக்கும். இந்த அளவு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்கினார்கள்? அவர்களை நான் கண்டால் கொலை செய்வேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் எவ்வளவு அழகான நடுநிலையான மார்க்கம் என்று, அதாவது பெரும்பாவத்தை நரகம் என்று சொல்பவர்களை வழிகேடு என்று பார்த்த இந்த மார்க்கம். பெரும்பாவம் செய்தவர்கள் எங்களுடைய அகீதா படி அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், நாடினால் மன்னிப்பான். இதுதான் எங்களுடைய அகீதா. ஆனால் இதற்கு மாற்றமாக அவர்கள் பொய்யையே சொல்லக்கூடாது அல்லது பாவமே செய்யக்கூடாது என்ற நோக்கத்திலே, நல்ல நோக்கத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? மார்க்கத்தை, குர்ஆனிலே வரக்கூடிய எச்சரிக்கையான அனைத்து ஆயத்தையும் வாழக்கூடிய மக்களிலே அப்படியே பயன்படுத்தினார்கள். நீங்க இந்த பாவத்தை செய்றீங்க என்றால் இல்ல, உங்களுக்கு மன்னிப்பில்லை. அப்படின்னா என்ன? உலகத்திலே ஈமான் கூடி குறையாது. அவர்களுடைய வாதம் என்னென்றால், ஈமான் கூடி குறையாது, நீங்க பெரும்பாவம் செஞ்சிட்டீங்களா, இதோட நீங்க நரகம் தான் எழுதி வச்சாச்சு, அதுக்கு பிறகு உங்களுக்கு மன்னிப்பில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த அகீதா எப்படி காட்டி தந்திருக்கிறால், இல்லை, அந்த சிறுக்கை செய்து தௌபா செய்யாவிட்டால் அவருக்கு மன்னிப்பில்லை, அவருக்கு அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அது தவிர அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே இந்த சரியான கொள்கையை சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து சரியானவர்களும் எடுத்தார்கள், பிழையானவர்களும் எடுத்தார்கள். இந்த பிழையான கொள்கை என்று சொல்வதற்கு நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இது பிழை, இது சரி, இல்ல இது பிரச்சனை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சஹாபாக்களிடம் இருந்து எடுத்த மார்க்கத்தை எடுத்தவர்கள், ரசூலுல்லாஹ்விலிருந்து எடுத்தவர்கள் சஹாபாக்கள் எடுத்தார்கள். அதே நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே முனாஃபிக்களும் இருந்தார்கள். அந்த முனாஃபிக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அதே போன்று சஹாபாக்களிலிருந்து கற்றுக்கொண்டார்கள். தாபிஈன்கள் என்று தூய அகீதாவை சரியாக கற்றவர்கள் ஒரு சாரார் இருக்க,
இன்னொரு சாரார் அதை பிழையாக விளங்கியவர்கள் அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்தார்கள். அதே குர்ஆன் வசனத்தை நானும் ஆதாரமாக எடுக்கின்றேன், அவரும் ஆதாரமாக எடுக்கின்றார் என்றால் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? பெரும்பாவம் செய்தவர்கள் நரகம் என்று எடுத்தது. அந்த குர்ஆன் வசனத்தை சரியான முறையிலே ஆய்வு செய்யாமல் எந்த இடத்திலிருந்து எடுக்க வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து சரியான முறையிலே எடுக்காததன் காரணமாக என்ன செய்தார்கள்? அப்படியான வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் என்ன செய்கின்றது? அந்த இடத்திலே தாபியீன்களுடைய காலத்திலே ஆரம்பித்து விடுகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்விடம் இருந்த சஹாபாக்கள் தூய அந்த கொள்கையை சரியான முறையில் எடுத்தார்கள். தாபியீன்கள் அந்த சஹாபாக்களிடம் இருந்து எடுத்தார்கள். தாபியீன்களிடத்திலே எடுக்கும் பொழுது என்ன செய்தார்கள் என்றால் அந்த நேரத்திலே இஸ்லாத்திலே நுழைந்தார்கள். இஸ்லாத்தை பற்றி விரும்பாதவர்கள், அந்த கொள்கையை விரும்பாதவர்கள், அந்த இஸ்லாத்தை அங்க உலகத்துக்காக பயன்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாத்திலே சிலர் நுழைந்தார்கள். அந்த நுழைந்தவர்களின் மூலமாக என்ன செய்தார்கள் என்றால் சஹாபாக்களுடைய அந்த காலத்திலிருந்து தாபியூன்கள் நல்லவர்கள் பிரிக்கின்றார்கள். அதே நேரத்தில் சரியாக மார்க்கத்தை விளங்கியவர்கள் பிரிந்தார்கள். அதே நேரத்தில் இந்த ஹவாரிஜிகள், ஷியாக்கள், முஅ்தஸிலாக்கள் என்று இப்படியாக ஒவ்வொரு கூட்டமாக பிரிய ஆரம்பித்தார்கள். இந்த பிரிய ஆரம்பித்ததனுடைய அதனுடைய விளைவுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று வரைக்கும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எது சரி எது பிழை என்பது அந்த ஆரம்பத்தில் இருந்து வந்த அந்த அடிப்படை. சரியாக விளங்கியவர்கள் இருக்கின்றார்கள், பிழையாக விளங்கியவர்கள் இருக்கின்றார்கள். குர்ஆனுக்கு சரியான முறையிலே அர்த்தம் கொடுத்தார்கள், இன்னும் சிலர் குர்ஆனை பிழையாக விளங்கினார்கள். என்றால் இந்த அகீதாவை நாங்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான உலமாக்களிடத்திலே சரியான அகீதாவை கற்றவர்களிடத்திலே நாங்கள் இந்த அகீதாவை எங்களுடைய அகீதாவை சரியான முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த வரலாறின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம் பல பிரிவுகள் உண்டாகி இது இந்த கொள்கை. சில நேரத்திலே நாங்கள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து சஹாபாக்கள் ஸ்ட்ராங்காக இருந்தார்கள், அந்த தாபியீன்களிடத்திலே இருந்து எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் ஸ்ட்ராங் இல்லை. அதனால் என்ன செய்கிறோம் என்றால் எங்களுக்கு சில நேரங்களிலே எங்களுடைய சிந்தனையின் மூலமாக மார்க்கத்தை விளங்குவதற்கு முற்படும். அப்படி முற்படும் பொழுது என்ன நடந்தது? சஹாபாக்களும் தாபியீன்களும் வஹீன் மூலமாக மார்க்கத்தை எடுத்தார்கள். முஅ்தஸிலாக்கள், ஷியாக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய மன இச்சைப்படி, அவர்களுடைய சிந்தனைப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே மார்க்கத்தை எடுத்துக்கொண்டார்கள். சிறிய ஒரு உதாரணத்தை நான் இந்த இடத்திலே கூறி காட்டுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என்றால் அந்த சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ்விடம் இருந்து எடுத்தார்களோ அப்படித்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படை எப்பொழுது மீறப்படுகின்றதோ அந்த நேரத்திலே எங்களுடைய மஸ்அலாக்களிலே ஃபிக்ஹ் மஸ்அலா, அகீதாவுடைய பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு நான் ஒன்றை இங்கு தெளிவுபடுத்துகின்றேன். அதாவது நாங்கள் தொழுகை, இது ஒரு ஃபிக்ஹ் சம்பந்தமான சட்டம். தொழுகையில் 4 இடத்திலே கையை உயர்த்த வேண்டும் என்றால் அத்தஹியாத்துக்கு பிறகு நடு அத்தஹியாத், 2 அத்தஹியாத் இருக்கக்கூடிய நேரத்திலே நடு அத்தஹியாத்திலிருந்து எழுப்பினால் கையை உயர்த்தி தக்பீர் கட்ட வேண்டும். ஆனால் ஹதீஸ்ல வரக்கூடியது பஅத தஷஹுதில் அவ்வல், முதலாவது அத்தஹியாத்துக்கு பிறகு. அதனால் என்ன செஞ்சாங்க? சில சாரார் என்ன செய்றாங்க? அத்தஹியாத் ஓதின உடனே கையை உயர்த்தியது. ஆனா நாங்க எப்படி நடைமுறைப்படுத்துறோம்? எலும்பித்தான் நடைமுறைப்படுத்துறோம். சரி, ஒரு சாரார் என்ன செய்றாங்க? நீங்க சில நேரங்கள்ல ஷியாக்களுடைய தொழுகைகள் இதுல பாருங்க, வித்தியாசமான தொழுகைகள் அந்த நேரத்திலே கையை உயர்த்தி பொதுவாக ஹதீஸ் ஒன்று. ஆனால் சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள், நாங்கள் எப்படி விளங்கி இருக்கின்றோம்? சில நேரத்திலே சஹாபாக்கள் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து சரியான முறையிலே மார்க்கத்தை கற்றவர்கள், அல்லாஹ்வினாலும் ரசூலாலும் நீதமானவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள், அந்த வஹீயை அடிப்படையாக கொண்டவர்கள். எனவே அவர்கள் ரசூலுல்லாஹ் தொழுவத்தை நேரடியாக பார்த்தவர்கள். அதனால் தான் நாங்கள் என்ன செய்கின்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை இப்படித்தான் நாங்கள் கண்டோம் என்று அந்த சஹாபாக்கள் கூறியவுடன் நாங்கள் அந்த ஹதீஸை தஷஹுத் அத்தஹியாத் ஓதினுடனே நாங்கள் கையை உயர்த்தவில்லை. மாறாக சஹாபாக்கள் இப்படித்தான் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து கண்டார்கள் என்பதற்காக நாங்கள் அங்கே எலும்பி கையை உயர்த்துகின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் என்ன செய்தார்கள் என்றால் வஹீயை எடுத்தார்கள்.
இந்த ஹவாரிஜிகள் வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய மன இச்சைப்படி மார்க்கத்தை எடுத்தார்கள். அதனால் தான் அகீதாவிலே நிறைய விடயங்களை மறுத்தார்கள். விசேடமாக அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்தார்கள். அல்லாஹ்வுக்கு இறங்க முடியுமானால் இல்ல, இறங்க முடியாது என்றால் தன்னிடம் ஏன் அடியார்களுக்கு ஒப்பிட்டு அல்லாஹ்வுக்கு இறங்க முடியாது என்றது. எப்படி இறங்கினார்? இல்ல, அல்லாஹ் இறங்குகின்றார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் தான் இறங்கினார். இதெல்லாம் ஏன் அவர்கள் இந்த வியாக்கியானத்தை கொடுத்தார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை உங்களை போன்று அறிவுள்ளவர்கள் அல்ல, பெரிய இமாம்கள் கூட, சஹீஹுல் புகாரியை சரஹ் செய்தவர்கள், விரிவுரை செய்தவர்கள் கூட இந்த அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத்தை, இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை என்ன செய்தார்கள் என்றால் மறிதலித்து அதை என்ன வித்தியாசமான கருத்திலே அவர்கள் கூறினதுக்கு காரணம் என்ன சகோதரர்களே? இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த காரணத்திலே நல்லது என்ற அந்த செயலை செய்ய போய் என்ன செய்தார்கள்? பிழையிலே விழுந்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் தூய்மையானது, இந்த அகீதா தூய்மையானது என்றால் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, தாபீன்கள் எடுத்து இமாம்கள் எடுத்தார்கள், உலமாக்கள் எடுத்தார்கள் என்றால், ஒரு சாரார் உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். இன்னொரு சாராரை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, ஃபலம்மா ஸாகு, அவர்கள் சத்தியத்தை விட்டு பிந்தி அப்படியே சத்தியத்தை விட்டு விட்டு ஒதுங்கினார்கள், அஸாகல்லாஹு குலூபஹும், அவர்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா அப்படியே மூடிவிட்டார். என்றால் அந்த பிழையான கொள்கையும் சரியான கொள்கையும் வருவதற்குரிய முக்கியமான அந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய மாணவர்களை பொறுத்தவரையிலே இந்த பொதுவாக எங்களுக்கு தெரியும், இமாம்களும் கூட என்ன செய்தார்கள் என்றால், சிலர் சரியான அகீதாவை தெளிவுபடுத்துவதற்கென்று சில இமாம்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் சோதனைக்குட்பட்டார்கள். அதற்குரிய காரணமாக இருந்தது, இந்த காலத்திலே எந்தெந்த காரணங்கள் அகீதாவை விட்டு விலகுவதற்கு இருந்ததோ இதே காரணங்கள் அவர்களுக்கும் இருந்தது. முதலாவது அதாவது சூழல் காரணமாக இருந்தது, ஆட்சியாளர்கள் காரணமாக இருந்தது. அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, சூழலுக்கு தாக்கம் இருந்தது, ஆட்சியாளர்களுக்கு நிறைய தாக்கம் இருந்தது. என்ன செய்தார்கள் என்றால், முஅ்தஸிலாக்களுக்கு அந்த பிழையான சிந்தனையை அப்படியே மக்கள் மயப்படுத்துவதற்கு அந்த ஆட்சியாளர்கள் முழுமையாக அப்படியே உறுதுணையாக இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே வரும் பொழுது பல ஹலீஃபாக்கள் என்ன செய்தார்கள், பிழையான அந்த கொள்கைக்கு முழுமையாக அப்படியே இருந்தார்கள். அந்த நேரத்திலே அஹ்லுஸ் சுன்னாவை பேசியவர்கள், சரியான அகீதாவை பேசியவர்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அதனால் தான் அதிலே ஒருவர் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ் உயரத்திலே இருக்கிறான் என்பதை அந்த காலத்திலே பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஏனென்றால் வித்தியாசமான கருத்துக்களை கூறி அல்லாஹ் உயரத்திலே இருக்கிறான் என்றால் இல்லை, அல்லாஹ்வின் அரசாட்சி தான் இருக்கின்றது அல்லாமல் அல்லாஹ்வுக்கு ஒரு இடத்தை கொடுத்துவிடக் கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் இஸ்திவாஉ மஅலூமுன், அல்லாஹ் உயரத்திலே இருக்கிறான் என்றால் அந்த உயரம் என்பது, வானம் என்பது அது அறியப்பட்டது. ஆனால் எப்படி இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி கேள்வி கேட்பது கூடாது என்பதாக தைரியமாக கூறினார்கள். அதே போன்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த காலத்திலே அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள், அனைத்து உலமாக்களும் என்ன செய்கின்றார்கள் என்றால் பிதுஅத்தை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி, இது நான் பேசக்கூடியது அகீதாவிலே ஏற்பட்ட பிதுஅத்துகள், உண்மையான பிதுஅத்துகள் அந்த அகீதாவில் இருந்தால் ஏற்பட்டது, அதிலே தான் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே உலமாக்கள் எல்லாம் பயந்தார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் என்றால், குர்ஆன் இறக்கப்பட்டதல்ல படைக்கப்பட்டது என்ற அந்த கருத்து நிலவியது. அந்த குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதற்கு அப்படியாக அந்த ஆட்சியாளர்கள் முழுமையாக யாரெல்லாம் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று கூறுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்படுவார்கள் என்றால், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த தூய அகீதாவை அப்படியே உரத்த குரலிலே சொல்லுகின்றால் குர்ஆன் நிச்சயமாக இறக்கப்பட்டதுதான். அதன் மூலமாக என்ன செய்தார்கள், சிறையிலே 2 வருடங்கள் அங்கே சிறையிலே தள்ளப்படுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகம் ஒன்று சேர்ந்தால் சில நேரங்களிலே பிழையான கொள்கையையும் சரியான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். இந்த அங்கீகாரம் சஹாபாக்களுடைய தாபியினுடைய காலத்திலே
உமையாக்களுடைய அப்பாசியர்களுடைய ஆட்சி காலங்களிலே அப்படியே மாறி மாறி வந்ததை பார்க்கலாம். ஒரு சாரார் ஒரு ஆட்சியாளர் மாறும் பொழுது என்ன செய்கிறார்கள்? அஹ்லுஸ் சுன்னாவுக்கு அப்படியே அவர்கள் உதவி செய்கிறார்கள். இன்னொரு ஆட்சியாளர்கள் மாறும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் பித்அத்துக்களுக்கும் அப்படியே முஅ்தஸிலாக்களுக்கும் ஹவாரிஜிகளுக்கும் அப்படியே துணை புரிந்து அந்த கொள்கையை பரப்புவதற்காக என்ன செய்கின்றார்கள்? அப்படியே துணை புரிகின்றார்கள் என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் வாழக்கூடிய சமூகம் எங்களுடைய அகீதாவிலே தாக்கம் செலுத்தலாம். நாம் வாழக்கூடிய நாம் காணக்கூடிய ஆட்சியாளர்கள் எங்களுடைய அகீதாவிலே தாக்கம் செலுத்தலாம். நாம் வாழக்கூடிய அந்த சூழல் மக்கள் சில நேரத்திலே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கொள்கைகள் சில நேரத்திலே எங்களுடைய அகீதாவிலே தளம்பலையும் அந்த உறுதியற்ற தன்மையையும் உருவாக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், நோய்கள் மூலமாக சில நேரத்திலே அகீதாவை விட்டு நாங்கள் வழி தவறுவதற்கு ஒரு காரணமாக அமையலாம். இப்படியாக நாங்கள் இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, சரியான அகீதா எது என்பதை உறுதியாக நாங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் கூட அந்த இமாம்களுக்கு வந்த சோதனைகள் என்ன, தாபீன்களுக்கு வந்த சோதனை என்ன, தற்பொழுது நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய சோதனைகள் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தால் எங்களுடைய சோதனைகள் ஒரு உண்மையிலே காலில் படக்கூடிய தூசின் அளவுக்கு தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தூய அகீதா பல காலகட்டங்களிலே அதை மாறுவதற்கு நாங்கள் முற்காலமும் இடமளிக்க கூடாது. அதற்கு இடமளிக்க கூடாது என்றால் அதற்குரிய முக்கியமான விடயம் நாம் செய்ய வேண்டியது என்றால் எப்பொழுதும் நாங்கள் அகீதா பற்றி பள்ளி வாசல்களிலே அதை பற்றி உள்ள தூய வழிகாட்டல் பற்றி மக்களுக்கு உணர்வூட்டப்பட வேண்டும். சிறார்கள் அப்படியே அந்த அகீதாவிலே வளர்க்கப்பட வேண்டும். சில நேரத்திலே நாங்கள் சொல்வோம், சிறுவர்களுக்கு நாங்கள் படிச்சு கொடுக்கும் பொழுது வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை படைத்தவன் யார், அனைத்தையும் படைத்தவன் 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 என்றால் அல்லாஹ் 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 என்று நாங்கள் 50 முறைகள் தான் 50 படைப்பினங்களை பற்றி கேட்டாலும் கூட அது அவர்களுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துமே அல்லாமல் அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் என்று ஒரு முறை சொல்வதை விட அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே இந்த முறையை தான் பின்பற்றுகின்றான். அல்லாஹு தாலா கூறும் பொழுது அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்றது, இந்த வானத்தை எத்தனை நாட்களிலே படைத்தான், பூமியை படைத்தான், மிருகங்களை படைத்தான், உங்களை படைத்தான், இப்படி உங்களுக்கு கண்ணை படைத்தான், இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹு தாலா ஒவ்வொன்றாக ஒரே அடியிலே மொத்தத்திலே அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் என்று கூறாமல் ஒவ்வொன்றாக விவரித்து சொல்வதற்குரிய காரணம் என்ன? எங்களுடைய உள்ளத்திலே அந்த அகீதா வேறொண்ட வேண்டும். அந்த தூய கொள்கை, தூய அந்த தௌஹீதுடைய அந்த ஏகத்துவம் எங்களுடைய உள்ளத்திலே அப்படியே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி சமூகமாக இருக்கலாம், ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அல்லது சூழலாக இருக்கலாம், எப்படித்தான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அல் ஹக்கு அஹக்கு அய்யுத்தபஅ, எப்பொழுது ஹக்கு என்பது உண்மை என்பதுதான் பின்பற்றத்துக்கு தகுதியானவர்கள் அந்த நேரத்திலே ஒருவராக இருந்தாலும் சரி. அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹக்கு என்பதை விளங்கப்படுத்தும் பொழுது அகீதா உண்மையான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத், ஜமாத் என்றா என்ன, ஹக்கிலே இருந்தால் நீ ஒருவன் ஜமாத் தான். அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் மிக கொஞ்சம். அதனால் தான் உம்மத்தன் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகமாக இருந்தார்கள். ஏன் அவர்களை பின்பற்றியவர்கள் ஆரம்பத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன்? தன்னுடைய வீடே என்ன செய்கின்றது? மேனுஃபேக்சர், அதாவது சிலைகளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வீடாக இருந்தது. ஆனால் அல்லாஹு தாலா அவர்களை வர்ணிக்கின்றான் எப்படி என்றால் ஒரு சமூகம் என்பதாக அல்லாஹு தாலா வர்ணிக்கின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய அந்த சொல்லை நான் அந்த மேற்கோள் காட்டிய அந்த வசனத்தை நான் கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அவருடைய சஹீஹ் முஸ்லிமிலே முகத்திமாவிலே அந்த முன்னுரையிலே, கானு லா யஸ்அலூன அனில் இஸ்னாத், ஆரம்பத்திலே எல்லாம் யார் சொன்னது என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள் மக்கள். அதாவது இமாம்களுடைய காலத்திலே சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே அதனுடைய இது யாரிலிருந்து வந்தது என்பதற்கு சந்தேகமில்லை, ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்தது. தாபீன்களிடத்திலும் இருந்து, அங்கே இது சஹாபாக்களிலிருந்து பெற்றது. தாபீன்களுக்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள் என்றால்
தாபியங்களுக்கு முன்னால் லா யஸ்அலூன அனில் இஸ்னாத், இது யாரிடமிருந்து பெற்றது, யாரிடமிருந்து வந்தது, அந்த சங்கிலி கோர்வையை அவர்களுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபலம்மா ரகிபன் நாசு அஸ்ஸஅப வத்துலூல, மக்கள் கண்டதையெல்லாம் சொல்லும் பொழுது, மக்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பித்த பொழுது, எது சரி எது பிழை, இஸ்லாத்திலே பிழையான கொள்கைகள் எல்லாம் வேரூண்டியதற்கு பின்னால், அதற்கு பின்னால் காலு, அவர்கள் மக்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், சம்மூலனா ரிஜாலக்கும், உங்களுக்கு இந்த தகவலை சொன்னவர் யார், ஆதாரத்தை காட்டுங்கள். இது அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா, இது சஹாபாக்களுடைய கூற்றா, இது இமாம்களுடைய கூற்றா, எது என்பதை எங்களுக்கு பேர் சொல்லுங்கள். இப்படித்தான் அந்த சஹாபா, அந்த இமாம்கள் என்ன அந்த கிதாபுகளை கோர்வை செய்தார்கள். சஹீஹுல் புகாரியை நீங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை இஸ்னாதுகள், எனக்கு இன்னார் சொன்னார், எனக்கு இன்னாரிடமிருந்து நான் இன்னாரிடம் பெற்றேன், நான் இன்னாரிடம் இருந்து இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டேன் என்பது எங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஹதீஸை அன் அபி ஹுரைரத்த சஹாபியுடன் மட்டும் எங்களுக்கு ஹதீஸை தருகின்றார்கள். ஆனால் அந்த இமாம்கள் முழுமையாக இந்த மார்க்கத்தை யாரு கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பதை அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் என்றால், அந்த பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை நாங்கள் படிப்பதற்கே இப்படி நாங்கள் சோம்பேறித்தனம் காட்டினால், நாங்கள் அந்த படிப்பதற்கு அலட்சியம் காட்டினால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் எங்களுக்கு தூய்மையான முறையிலே வந்து சேர்ந்தும் கூட நாங்கள் அதை சரியான முறையிலே நாங்கள் கற்கவில்லை என்றால், அதில் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கியாமத் நாளையிலே பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலா எந்த விடயங்களை எல்லாம் கேட்டானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நடைமுறைப்படுத்தி இறுதி வரைக்கும் தூய அக்கீதாவிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.